வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் பல வகைப்பட்ட காய்கறிகள், பழங்கள் எல்லாம் ரொம்ப சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப பயன்படக்கூடிய அளவில் எல்லாம் காய்கறிகள்லாம் இருக்குது. அந்த வகையில் அதோடைய தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நாட்டு வாழைப்பழத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டு வாழைப்பழம் தென் மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இதுதான் இந்த நாட்டு வாழைப்பழங்கிறது. இதில் ரொம்ப சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது. இது இந்த பழத்தை குறிப்பாக நைட்டு சாப்பாடுக்கு பின்னாடி ஒரு பழம் 2 பழம் எடுத்தோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் வராது, அந்த இது பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நாட்டு பழத்தை வச்சு ஒரு மருத்துவ குறிப்பை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த நாட்டு பழத்துக்குள்ளே நம்ம வெந்தயத்தை வச்சு இப்போ நைட்டு வச்சோம்னா நம்ம காலையில் அதை சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு பெனிஃபிட்டு நமக்கு கிடைக்கும். அதை இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நாட்டு பழத்தை எடுத்துக்கிடுவோம். இதை 2ஆக கட் பண்ணிக்கிறோம். இந்த நுனியில் இருந்து சரி பாதியாக கீழே வரையும் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி பழத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வெந்தயத்தை ஒரு பகுதியில் நம்ம கொட்டிடுறோம். பழத்தில் நல்லா நீர்ச்சத்து இருக்கனால இப்போ நைட்டு நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். காலையில் நல்லா இது அந்த நீர்ச்சத்தை எடுத்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமாக ஆகிடும். வெந்தயத்தை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பழத்தை மூடி வச்சுக்கிறாங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம காலையில் பழத்தை பிரித்து இந்த பழத்தோடு சேர்த்து வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு மலச்சிக்கல் வராது. இது எங்கள் அம்மாவுடைய பக்குவம். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம காலையில் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முந்தின நாள் இரவில் வச்ச இந்த நாட்டு பழத்தில் வச்ச வெந்தயத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் பழத்தை எடுத்து தோலை நைஸாக பிரிக்கிறோம். இது கையில் வச்சுட்டு இது நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம அப்படியே சேர்த்து வச்சுட்டு நம்ம காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த பழத்துடைய குணமும் வெந்தயத்துடைய குணமும் இருக்கனால இது நமக்கு ரொம்ப பயன்படும். இதை நம்ம காலையில் எடுத்துக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.